ஹாய் ஹலோ டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து புட்டாஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் டிசைன்ஸ் பார்த்தோம். ரிமைனிங் ஒர்க் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிக் பண்ண ஷேப்ஸ் நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இது வந்து ட்ராப் ஷேப் வந்து 4 சைடும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம், சைடில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம். ஸோ ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து சாரீ கலரோ அல்லது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து 12 ஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். 6 ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம 12 வந்து நீடில் கோத்துக்கலாம். ஸோ அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சைட் கேப்லலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இதில் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடணும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து டியூப் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் கூடயே வந்து நீங்கள் ஜம்கி ஒர்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் அதே கலரில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 2 mm அல்லது 3 mm, அதாவது இப்போ நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு மெட்டீரியல் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் வந்து குத்தி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்காது. ஸோ அந்த ரிமைனிங் நம்ம அந்த த்ரெட்டு பண்ணும்போது நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா சில ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்டோன்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்து நம்மளால் த்ரெட்டும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்ளாசி ஃபினிஷ் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீட் ஏற்கனவே நம்ம பார்த்தனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ராப் ஷேப் ஒரு வந்து சுகர் பீட் ஆட் பண்ணி 4 சைடும் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அல்லது கனெக்டிவிட்டியாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ரொம்ப இன்விசிபிளாக தெரியாது. அது மாதிரி நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது வந்து ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து சென்டரில் போயிட்டு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கேப்லலாம் மறுபடியும் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரியாக ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ட்ராப் ஷேப் வந்து ஒரு 3 ட்ராப் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக கிளாஸில் பார்த்தா அந்த ஒரு பேர்ல் வச்சு கொடுத்துருப்பேன் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு, அந்த மாதிரி நீங்கள் 3 ட்ராப் ஷேப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட் பீடு, ரைஸ் பீடு, எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கீங்களா, அதில் நீங்கள் ஜமிக்கி ஒர்க் வச்சும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய இஷ்டம் தான் அது. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு புட்டா பண்ணுறோன்னா அதில் நம்ம எக்கச்சக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணி டிசைனாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 100 புட்டாஸ் இல்லை, மோர் தேன் 100 நிறைய வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி புட்டாஸ் கிளாஸ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நம்ம ஜர்தோசியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் அதுக்கு வந்து புட்டாஸ் நம்ம மேக் பண்ணலாம். இந்த 100 புட்டாஸையே வச்சு நம்ம வந்து ஜர்தோசி வச்சும் மேக் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ட்ராப் ஷேப் தான் தலைகீழே இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 சைடும் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு ட்ராப் பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ராப் பீட் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் பீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ராப் பீடே அந்த 2 சைடும் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சுகர் பீடும் நம்ம ட்ராப் பீடும் கொடுத்ததுல வந்து எனக்கு என்னென்னா நம்ம சுகர் பீட் தனியாக கொடுத்த மாதிரியே தெரில, அதாவது அந்த சுற்றி கொடுத்த மாதிரி தான் தெரியுது இல்லையா. அதனால் நீங்கள் ட்ராப் பீடு வந்து பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஜர்கான் பேஸ்ன்னு சொல்லுவோம் சக்கரை. ஸோ இந்த சக்கரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த சக்கரை வந்து ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஸ்டிச் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு மூவ் ஆகிறது மாதிரி இருக்கும். அது மாதிரி சக்கரையிலும் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, இந்த மாதிரி டிசைனாகவும் கிடைக்குது. ஸோ இந்த பாருங்கள், இது ஒரு டிசைனாக இருக்குது, இதுக்கு முன்னாடி பண்ணது ஒரு டிசைனாக இருக்குல்ல, அது மாதிரி ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஸோ இதில் மேலே வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும்போது நம்ம சக்கரைக்கு ஏற்ற மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜர்கான் ஸ்டோன் தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடலாம். ஸோ அதுவும் நம்ம வந்து புட்டாஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது கொஞ்சம் பெரிய சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ மேலே ஒரு ஸ்டிச் போட்டேன், நெக்ஸ்ட்டு உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு கீழேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அந்த சக்கரை வந்து மூவ் ஆகாது, நல்லா சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நம்ம அந்த ஜர்கான் பேஸ் வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்டும் போதும் நமக்கு ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகும்.
ஸோ அதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் சர்க்கரைக்குன்னு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் கொடுக்குறேன், அல்லது நம்ம வந்து வேறு கிளாஸ் போயிடலாம். ஸோ நான் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் B7000 க்ளூ ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு, ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியாச்சு. ஜர்கான் ஸ்டோன்லேயும் வந்து ரேட் கம்மியாகவும் இருக்குது, ரேட் அதிகமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணியிருப்போம், ப்ளவுஸ் டிசைன் வந்து, அது வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி சர்க்கரையை யூஸ் பண்ணி வந்து ஒரு புட்டாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அப்பவும் கொஞ்சம் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இப்போ நான் அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் குட்டியாக. அது மாதிரி நம்ம ஜர்கான் ஸ்டோன் ஒட்டி அந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போதும் நல்லா உங்களுக்கு ஒரு லுக்காக இருக்கும் அந்த ப்ளவுஸை. ஸோ இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து உள்ளே இருந்து வெளியே வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பீடு கொடுத்து நம்ம கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீடு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, மேலே இருக்கிறது மட்டும் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்லேயும் ஒட்டி நீங்கள் டிசைன் பண்ணலாம், ஸ்கொயராக வேணும்னாலும் ஒட்டி டிசைன் பண்ணலாம். ஸோ நான் அதை சுற்றி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ஷேப் எப்படி எடுத்துகிட்டு வரணும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதை போட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு மேலே போய்ட்டு நம்ம ட்ராப் ஷேப் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மேலே மட்டும் தான் கொடுக்கணுமானா அப்படி கிடையாது, நீங்கள் 4 சைடும் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ராப் ஷேப் பதிலாக நீங்கள் வந்து பீட் கொடுத்துக்கலாம், பேர்ல் கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரீசெண்டாக ஒரு ப்ளவுஸ் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்கொயர் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் அந்த ப்ளவுஸ் டிசைன்லாம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் ஷார்ட்ஸில் தான் வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால நம்ம கிளாஸஸ் வீடியோவும் இருக்கும், கூட வந்து ப்ளவுஸ் வீடியோஸும் எடுக்க முடியல, எனக்கு கிளியராக பெரிய லாங் வீடியோவாக எடுக்க முடியல. அதனால் ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துட்ருந்தேன். இனி வந்து நம்ம பேசிக் கிளாஸ் முடிச்சிட்டோம். ஸோ ப்ளவுஸ் போடுறதுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக வந்து நான் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய நாலேஜை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 4 சைடும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஒட்டியிருக்கோம். சைடில் வந்து நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஒரு ஜமிக்கி ஒர்க் வச்சு கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பீடும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கட் பீட் கொடுத்துக்கலாம். சொல்கிறதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஷேர் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கிளியராக சொன்னால் புரியும், சில பேருக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்தாலே புரிஞ்சிடும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து நிறைய வெரைட்டியாக சிஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சம் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து கிளியராக சொல்கிறேன். அது மாதிரி நான் பண்ண மிஸ்டேக்கும் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மேக் பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லிக்கிறது. ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து கமெண்ட் யாருமே தெரியப்படுத்துறது இல்லை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டாக ஷேர் பண்ணலாம் எனக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். ஸோ அதுக்கு 4 சைடு வந்து இந்த மாதிரி சக்கரி வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சக்கரி நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு சென்டரில் போய் ஒரு செயின் ஸ்டிச்சு, ரைட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் இந்த மாதிரி சக்கரியை வந்து லைனாக ஒரு நெக்லைன் சுற்றியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைடாக கொடுக்கும்போதும் நீங்கள் நூல் வந்து உங்களுக்கு தெரியுதே விசிபிளாக அப்படின்னு நினைக்காதீங்க. சென்டரில் அந்த சைட்லலாம் நூல் தெரியாத மாதிரி நம்ம அந்த சைட்லேயும் வந்து ஒர்க் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நட் வர மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நான் வந்து ஜர்கான் வந்து ஒட்டல, இதில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் கேப்லலாம் நமக்கு த்ரெட்டு தெரிகிற மாதிரி இருக்குது, அதையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இல்லை, நீங்கள் எந்த மெட்டீரியல் வச்சு கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ப்ளவுஸு அண்ட் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸு, த்ரெட்டு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த புட்டாவை வந்து ஹைலைட் பண்ணணும், பெருசாக்கணும்னு வச்சிங்கன்னா சைடில் இருக்க கேப்லலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து பீடு யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குந்தன் ஸ்டோன், திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன், அதை சுற்றி வந்து திலகம் ஷேப்லேயே வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 2mm பீடு வந்து சிங்கிள் பீடாக கொடுத்துக்கோங்க, டபுளாக கொடுக்காதீங்க. சிங்கிளாக கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட பெருசாகவும் நம்ம அதுக்கடுத்தது ஒரு சுகர் பீடு, அதுக்கடுத்தது 2mm 3mm அந்த மாதிரி திலகம் ஷேப்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது
ஒரு ப்ளவுஸோட டசல்ஸ் மேக் பண்ணிடலாம். அல்லது வந்து நிறைய பேர் சென்டரில், அதாவது ஹேண்டுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப் வர மாதிரி கூட டிசைன் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் அதே ஷேப்பில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் செயின்லாம் ஒட்டி நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒட்டியும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பாருங்கள், ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் க்ளாஸி ஃபினிஷில். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க கேப்லாம் வந்து நான் இதில் வந்து டியூப் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட், டியூப் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தனித்தனியாகவும் எண்ணாட் போடலாம், அல்லது ஒன்றுலேருந்து இன்னொரு கனெக்டிவிட்டி ஆட்டவும் நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு பீடு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள், ஒரு ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் மேட் ஃபினிஷ் எடுத்திருக்கேன். மேட் ஃபினிஷ், க்ளாஸி ஃபினிஷ்னு 2 இருக்குது. மேட் ஃபினிஷ்னால் அந்தளவுக்கு உங்களுக்கு க்ளாஸியாக ஒரு மாதிரி ஷைனிங் லுக்காக தெரியாது. பட் என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தெரியும் மேட்டை. க்ளாஸியில் வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் லுக் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஷேப்ஸ் வந்து நிறையா இருக்குது, டிசைனும் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய மேலே வந்து இந்த மாதிரி நான் சக்கரை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஜர்கான் பேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஏன்னா ஸ்டிக் பண்ணுற வேலை தான் இதில். 3 ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சக்கரை கொடுத்து நம்ம மேலே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். எந்த ஸ்டோன் ஒட்டணும் வந்து கேட்குறீங்க நீங்கள். பட் என்னென்னா இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிட்டோன்னா ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகிக்கும். பட் நீங்கள் B7000 க்ளூ ஒட்டும் போது என்னென்னா டக்குன்னு வந்து அது ட்ரை ஆகிடும். அதனால நீங்கள் ஒரு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அடுத்தடுத்த வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் B7000 க்ளூ ஒட்டிக்கலாம். பட் என்னென்னா நம்ம ஸ்டோன் ஒட்டும் போது அந்த ப்ளவுஸை நிறைய நேரம் ஊற வச்சு துவைக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் கிளியராக கஸ்டமருக்கு சொல்லிவிடுங்க. ஸோ ஸ்டோன் ஒட்டுறது வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்சம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் நம்ம கஸ்டமர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளியராக சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய க்ளாஸி ஃபினிஷ் வந்து ஒட்டியிருக்கேன். சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் மட்டும் ஒட்டி ஒரு டிசைனாக நீங்கள் ஸ்டிச்டு ப்ளவுஸுக்கு வந்து டிசைனாக மேக் பண்ணி கொடுக்கலாம். சில பேர் ஸ்டிச்டு ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி குந்தன்ஸ் கேட்பாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஓட்டலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி சைட்லெல்லாம் நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணி ஒரு பீடு வச்சும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த பீடு நான் ஒர்க் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பீடு வந்து தனித்தனியாக எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக் பீடெலாம் பாருங்கள், நான் கனெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக எண்ணாட் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சைடில் கொண்டு போயிட்டு இன்னொரு பீடு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் நிறைய க்ளோஸ்டாக ஒரு டிசைன் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டு வந்து தெரியாது. அது மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எண்ணாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கிளியராக தெரிஞ்சாலும் நான் வந்து அந்த நீட் ஃபினிஷிங் இருக்காது இல்லையா, அதனால சொல்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக தான் எண்ணாட் போடணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸ் கலர், அதாவது அந்த கிளாத்லேயே வந்து நான் அதே த்ரெட் எடுத்துக்கணும்னா அந்தளவுக்கு தெரியல பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், ட்ராப் ஷேப்பில் இருக்கக்கூடியது, அதாவது திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு க்ளாஸி ஃபினிஷ் ஒயிட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த சைடெல்லாம் கேப்லலாம் நான் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மெட்டீரியல் வச்சு, இப்போ ஒரு 3 மெட்டீரியல் இருக்குன்னா 3 டிசைனில் நம்ம 9 டிசைன் மேக் பண்ணலாம், 9 புட்டாஸ் மேக் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த காம்பவுண்டிங்னு இருக்குல்ல, ஒன்றுலேருந்து இன்னொன்று, அந்த மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைன் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய புட்டாஸ் வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ப்ராப்பராக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஸ்டிச் போடுங்க தனித்தனியாக. அப்போ தான் அந்த ஷேப் வந்து மாறாத மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ஐ ஷேப்பு, அதுலேயும் வந்து எப்படின்னா 4 ஹோல் இருக்கும். அதே மாதிரி திலகம் ஷேப்பு, நெக்ஸ்ட் வந்து ட்ராப் ஷேப்பு, அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க்கும் பண்ணலாம். அதாவது லாங் டியூப் பீட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம வந்து சூப்பராக டிசைன் பண்ணலாம். ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் டிசைன் பண்ணலாம், ஆரிலையும் வந்து நம்ம நிறைய வந்து புட்டாஸு மோட்டிஃப் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டிசைனை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த பேசிக் கிளாஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஸோ நிறைய ப்ளவுஸ் டிசைன் நானும் வந்து இனி கம்மிங் வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களை ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை சுற்றி நம்ம நிறைய பீடு வச்சு பெரிய மோட்டிஃபாக எடுத்துகிட்டு வரலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸோ நம்ம வந்து பேசிக் கிளாஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறது, எண்ணாட் போடுறது எல்லாமே வந்து கிளியராக வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் புட்டாஸ் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம த்ரெட் யூஸ் பண்ணியும் நிறைய டிசைன் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நம்ம லீஃப் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பீடு ஒர்க் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஸ்டிச் போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. நம்ம வந்து கிளிப் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆரிக்கு நான் ஒர்க் பண்ணல. ஸோ நான் ஸ்டிச் பண்ண தான் ட்ரை பண்ணேன், பட் என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி, அதனால் ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி கிடையாது. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம எப்படி வேணால் மேக் பண்ணிக்கலாம், நீட் ஃபினிஷிங்காக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கேளுங்க. கிளாஸஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 299க்கு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேயே இருந்து, அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர 500க்கும், அட்வான்ஸ் மட்டும் ஜஸ்ட் 299க்கும் நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.